வணக்கம் வேலூர். இன்று 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி விசுவாவசு எனும் உலக நிறைவு ஆண்டு வைகாசி மாதம் முதல் நாள் வியாழக்கிழமை. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த சம்மர்ல ஒவ்வொரு நாளும் உங்க உடலை நீங்க குளுமையா வச்சுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு 5 விஷயத்த இன்னைக்கு சொல்லி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது, நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த சம்மர்ல தாகமே எனக்கு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட உங்க உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் தனிப்பட்ட முறையில தண்ணி தேவைப்படும். அதனால நாள் முழுக்க நீங்க அப்பப்ப தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், உடலை குளிர்ச்சியா வச்சிருக்கும். முடிஞ்சா எலுமிச்சை சாறு, புதினா, வெள்ளரி துண்டு இது மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து சாப்பிடுறது நல்லது. அதுக்கப்புறம் லேசா சுவாசிக்க கூடிய ஒரு ஆடையை அணியுங்க. அதாவது நீங்க ரொம்ப கெட்டியா தடிமனா இருக்கக்கூடிய ஆடை அணிஞ்சிங்கன்னா காத்தோட்டம் இல்லாம இருக்கும். அதனால சம்மருக்கு கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டா நல்லது. அதுவும் முக்கியமா வெளிர் நிறம், கொஞ்சம் பிரைட்டான நிறத்துல அந்த ட்ரெஸ்ஸை போடுறது இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் லூஸா அந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸா போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கிறது, உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் எதுன்னு தெரியுதோ அதெல்லாம் சாப்பிடுங்க. தர்பூசணி, வெள்ளரி, தயிர், புதினா, இளநீர் மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த வெப்ப காலத்துல கொஞ்சம் காரமான உணவுகளையும் எண்ணெய் நிறைய இருக்கிற உணவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் சூரிய வெயில் உச்சியில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வெளியில போறதை தவிர்த்துருங்க. காலையில ஒரு 11 மணில இருந்து சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் வெளியில போயிட்டு வேலை செய்யறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்படியே கண்டிப்பா நீங்க வெளியில போய் தான் ஆகணும்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா தொப்பி போட்டுக்கோங்க, சன்கிளாசஸ் போட்டுக்கோங்க, முடிஞ்சா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நிறைவா ஒரு விஷயம் இருக்குங்க. தினமும் 2 வேளை குளிக்கிறது. காலையில சாயந்தரம் 2 வேளையும் நீங்க குளிச்சீங்கனாலே உங்களோட உடலை நீங்க குளுமையா வச்சிருக்க முடியும். இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த நாளை தொடங்குவோம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்ன்றத நிரூபிச்சு காட்டுவோம். எல்லா விஷயத்தையும் கூலா ஹேண்டில் பண்ணுவோம். வெற்றி உங்களை வந்து சேரும். அதுக்கு VIT பண்பலை 90.8 வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது. என்ன, இன்னைக்கு நாளை தொடங்கலாமா? கூலா.